மெசேஜ் போட்டு கூட கமிஷனருக்கு தகவல் தெரிவித்து கூட அதிகாரிகளுக்கு சொல்லி கூட என்ன பண்ணணும்ன்றது எடுக்கல. இப்ப என்ன ஆகும், ஃபோர்ஸ் நிறைய வரும்போது இந்த செவரை தாண்டி தண்ணி வெளில வரும். ஏன்னா அதிகாரிகள் அதை வேலையை பார்த்ததாக ஆல்ரெடி கணக்கு அமைச்சிருப்பாங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நினைக்கக்கூடிய கண்ணோட்டத்துல எல்லாரும் இல்லைன்றதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக்கான ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. அவர்கள் கட்சி சார்ந்தும் இருக்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல சிறப்பு விருந்தினரா நம்ம கூட யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சமூக கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தையே புரட்டி போட போகுது, ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்னு பயங்கரமா ஒரு அலர்ட்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா? எப்படி அந்த ஏற்பாடு? அரசாங்கத்தோட முன்னேற்பாடுகள் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அரசாங்கத்தோட மிகப்பெரிய தவறுகள் என்னன்னா, யாரை பயன்படுத்தி அதை பண்ணணும் அப்படின்றது தான் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஒரு பெரிய ஓட்டமே அரசாங்கத்துக்குள்ள இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒருத்தர் சொல்லிட்டாரு, துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அப்ப அந்த வேலையை பண்ணிடணும் அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வேளச்சேரின்னு ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வேளச்சேரின்ற பகுதியை எப்படி நம்ம தற்காத்து பாதுகாக்க போறோம்? மழை அதிகமாக பெஞ்சதுன்னா எக்காரத்துக்கு கொண்டும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ மழை பெஞ்சு ஃப்ளட் வந்ததுன்னா அப்போ அந்த மக்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்றதான் முதல்ல யோசிக்கணும். மழை வந்ததுன்னா அது எப்படி, மழை வந்தால் ஃப்ளட்டு பெருசாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ரீயாவே நம்ம திங்க் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு அரசாங்கம் பண்ண வேண்டியது அதுதான். இன்னைக்கு அரசாங்கம் அதை பண்ணும்போது என்ன நினைக்குதுன்னா, அந்த கிரெடிட் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு IAS அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே கிரெடிட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக லெவலில் எந்த இடத்துல ஒரு மழையாக இருந்தாலும், புயலாக இருந்தாலும், அல்லது இயற்கை பேரிடர்களாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல களத்தில் நிற்கிறவங்க தன்னார்வலர்களும் சமூக சேவர்களும் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள கூட்டு கலந்துசிக்க வேண்டிய ஒரு இடம் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொன்னார்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் மீட்டிங் நடந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சென்னை மாநகராட்சி இருக்கு, தாம்பரம் மாநகராட்சி இருக்கு, ஆவடி மாநகராட்சி இருக்கு. சென்னை மாநகராட்சி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பண்ணிச்சு. தாம்பரம்ல வாண்டடா அப்ரோச் பண்ணி கூட ஒரு மீட்டிங் கூட பண்ணல. மெசேஜ் போட்டு கூட கமிஷனருக்கு தகவல் தெரிவித்து கூட அதிகாரிகளுக்கு சொல்லி கூட என்ன பண்ணணும்ன்றது எடுக்கல. நீங்க இன்னைக்கு பெரும்பாலும் சென்னையை தாண்டி தாம்பரம் மாநகராட்சியில வாழ்ற மக்கள் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா நீங்க பள்ளிக்கரணையை தாண்டி மேடவாக்கத்திலிருந்து தாம்பரம், ஊரப்பக்கம், கூடுவாஞ்சேரி வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு அங்க மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாயிடுச்சு. அப்ப அங்க என்ன பண்ணணும்ன்றதே ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. முக்கியத்துவம் கொடுக்கல. ரெண்டாவது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டா கூட அதை தன்னார்வலர்களுக்கும் சமூக சேவர்களுக்கும் எதுக்கு அந்த கிரெடிட்டை போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வேணா அடிச்சு சொல்றேங்க, மழையோ புயலோ வெள்ளமும் எல்லாம் இருந்தா கூட அதிகாரிகள் வெளியிலிருந்து ரோட்ல இருந்து பார்ப்பார்களே தவிர ரெஸ்கியூ பண்றதுக்கும் உள்ள போறதும் பூந்து வேலை பார்க்கறதும் சமூக சேவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. 2023ஆம் ஆண்டு அன்னைக்கு போட்டு கேட்கிறோம், போட்டு கொடுக்க வக்கீல் யாராலையுமே ஒரு போட் கூட எதிர்பார்த்து நம்மளால பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு குழு உருவாக்குறாங்க, அரசு அதிகாரிகளை ஒண்ணு சேர்க்கிறாங்க. முதல் 10 நாள் அந்த குழு ஆக்டிவா இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவா இல்லவே இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக்கான ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. அவங்க பண்ற மாதிரி கொடுக்கறது, அது அவங்க வேலை பார்க்கறதா கொடுக்கறது, இங்க பிரச்சனையே இல்லைன்னு கொடுக்கறது இருக்குல்ல, அதுவே பெரிய ப்ராப்ளம். துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு குரூப் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர்கள் தான் மழை காலங்களில் வேலை செய்யக்கூடியவர்களும் ஒரு 20 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த 3 வருஷமா இந்த லிஸ்ட்டை தான் அவர் வச்சிருக்காரு. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி ஃப்ளட் வந்தப்பையும் சென்னை ஃப்ளட் வந்தப்பையும் மிக்ஸாம் சைக்ளோன் வந்தப்ப அந்த 25 பேரை கூப்பிட்டு மீட் பண்றாரு. 25 பேரும் களத்துல இல்லாதவர்கள், 25 பேரும் களத்துல இல்லாதவங்க. 25 பேரும் எங்களுடைய குரூப்ல இருந்துகிட்டு நாங்க பண்ற வேலையை ரிப்போர்ட் பண்றாங்க. இங்க தப்பா அவங்கள சொல்ல முடியாது, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியல. அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. 2023ஆம் ஆண்டே நாங்க அவங்க PA மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். இதுல யாருமே களத்துல வேலை பார்க்காதவங்க, என்ன நடந்ததுன்னே தெரியாது. உங்களுக்கு ரிப்போர்ட் போட்டோஸ் எல்லாமே எங்களுடைய போட்டோஸ் தான். ஆனா நீங்கள் பார்க்க வேண்டியது களத்துல பணியாற்றுறவங்க, ஏன் நீங்க அவங்கள பார்க்கல அப்படிங்கிறதுக்கு, இல்லைங்க நம்ம தூத்துக்குடி ஃப்ளட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னாங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் தகவல் எடுத்துக்கலாம். ஆனா அந்த குரூப்பை எப்பவுமே ஆக்டிவா தான் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இங்க இருக்கக்கூடிய சமூக பணியில களத்துல ஆடக்கூடிய ஒருத்தர் மனிதர்கள் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் தான் கம்ப்ளீட்டா இதை எக்ஸிகியூஷன் பண்ணி பண்ணுது. எங்களுடைய டீம்ல இருந்து ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல ஒரு 700 பேர் இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இங்க இருந்து வர ரிக்வெஸ்ட்டை, இங்க இருந்து ஒரு வாலண்டியர் ஃபுல்ஃபில் பண்ணி போடுற ரிப்போர்ட்டை அப்படியே அங்க பதிவா ஷேர் ஆகும். அந்த அதிகாரி அவர் அனுப்பிடுவார். இது நாங்க பண்ண அதிகாரிகள் மட்டும் இல்ல, வாலண்டியர்ஸ்ன்ற பேர்ல சோஷியல் ஒர்க்கர்ன்ற பேர்லயே ஃபேக்கா பல பேர் இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்காங்க. அவர்கள் கட்சி சார்ந்தும் இருக்காங்க.
ஓகே. அதனால அந்த பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலி துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப நல்லாவே வர பார்க்கிறார். நான் அதுல வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் அவர்களும் பல வகையில பண்றாரு. ஆனா இந்த மாதிரியான தவறான மனிதர்களை கூட வச்சிருக்கிறதுக்கு பதிலு பிராக்டிக்கலான மனிதர்களை கூட வச்சிருந்தாங்கன்னா இன்னும் அதோட செயல்பாடுகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அவங்க கிட்ட தவறான செய்தி எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 2023ஆம் ஆண்டு வந்த ஃப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, சென்னையோட வேளச்சேரி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் இறங்குறதுலேருந்து அந்த இருக்க சென்ட்ரல் மீடியன் மறையிற அளவுக்கு தண்ணி இருந்தது ரோட்டில். அப்போ மெயின் ரோட்ல மேடு பகுதியில் அவ்வளோ தண்ணி இருக்குன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பகுதியில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? விஜயநகர் சைட்லையும் புவனேஸ்வரி நகர் சைட்லையும் எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும். அப்போ நாங்கள் இதை சொல்கிறோம். அப்படியா அப்படின்னு அதிகாரிகள் கேட்டு எப்படி வந்துச்சுன்னு உடனே கூப்பிட்றாங்க. நான் போய் நிற்கிறேன். நான் கமிஷனர் எல்லாரும் சேர்ந்து எங்கேருந்து தண்ணி வருது, எதனால் பிரச்சனை வருதுன்னு அந்த பகுதிகளெலாம் ரிப்போர்ட் எடுத்து சென்னையில் ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஒவ்வொரு மண்டலங்கள்லையுமே எங்கே பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் காட்டுறோம். அதிகாரிகள் ஒன்று கூட காட்டலை. ஏன்னா அதிகாரிகள் அந்த வேலையை பார்த்ததாக ஆல்ரெடி கணக்கு அமைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இல்ல நீங்க வேலை பார்க்குற மாதிரி அவங்க அந்த வேலையை சரி செஞ்சுட்டு கணக்கு அமைச்சிருப்பாங்க. அப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நடந்துருச்சுன்றது தான் இருக்கும். அப்ப நாங்க காட்டும் போது வேலை நடக்கல. அப்ப அதற்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணோம். இப்ப என்னன்னா கார்பரேஷன் எடுத்துக்கோங்க. கார்பரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல WRD கண்ட்ரோல்ல ஒரு சில இடங்கள் இருக்கும், PWD கண்ட்ரோல்ல ஒரு சில இடங்கள் இருக்கும். அப்ப இவர்கள்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? இவங்க போய் கார்பரேஷன் கேட்டா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. PWD கேட்டால் கார்பரேஷன் கேளுங்கன்னுவாங்க, கார்பரேஷன் கேட்டால் WRD கேளுங்கன்னுவாங்க. இந்த 3 பேருமே மாற்றி மாற்றி கை காட்டுவாங்க. அப்போ நாங்கள் போன வாட்டி அதை பண்ண உடனே இந்த தகவலை துணை முதலமைச்சர் அவருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. 3 வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் சொல்கிற ரிப்போர்ட் 3 வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேராதனால வேலை நடக்கல. இவங்க கேட்டால் அவங்க கேட்குறாங்கன்னொன்னே இது துணை முதலமைச்சர் போது யார் மூலியமாக போகுது? இந்த ரிப்போர்ட்டை நாம கொடுக்குறோம், இந்த ரிப்போர்ட்டை இன்னொருத்தவங்க எடுத்து தான் சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஒரு தன்னார்வலர்களாக அவங்க சேர்த்து வச்சிருக்கவங்களே சொல்கிறேன். துணை முதலமைச்சர் கூட ஒரு குரூப் இருக்குது, தன்னார்வலர் குரூப்னு. அந்த குரூப்ல இருக்கிறவங்களே இதை அப்டேட் பண்றாங்க. அந்த குரூப்ல இருந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. உடனே துணை முதலமைச்சர் வந்து விசிட் பண்றாரு. விசிட் பண்ணும்போது அந்த டீம் அங்க நிக்குது. நாம ரிக்வெஸ்ட் காமிச்ச நாம நிக்கல, நாம செய்யறது வேற ஒருத்தவங்க. அடுத்து அங்க நிக்க வைக்கிற இடத்துல இருந்து அந்த தகவல்களை எடுத்து பண்றாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வேலையை பார்த்துட்டாங்க. துணை முதலமைச்சர் வந்து நாங்க சொன்ன அந்த 73 ஸ்பாட்லயுமே விசிட் பண்ணாரு. 23 ஸ்பாட்டுமே சரியாயிடுச்சு. 2024 தண்ணி நின்னுச்சா வேளச்சேரி பிரிட்ஜில்? அதற்கான காரணம் நாங்கள் பண்ணது. அதே தான் 2025 ஆண்டும் நம்ம செய்யணும்னு நினைச்சோம். அதே மாதிரி போது இப்பயே அவர் விசிட் பண்ண எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, நாங்கள் போய் நின்று தான் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேலை நடந்தா சரி, மக்கள் காப்பாற்றப்பட்டா சரி. ஒன்றும் இல்லை, பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரிக்கு சைடில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வரக்கூடிய தண்ணி, இப்படி வரக்கூடிய இடத்துக்கு தண்ணிக்கான பாலம் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குன்னா அந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு வழி இல்லாமல் எதிர்க்க ஒரு செவுரு இருந்து இந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த செவுத்துல மோதி ரைட் சைட் கட் பண்ணி உள்ளே வருது. இப்போ என்ன ஆகும்? ஃபோர்ஸ் நிறைய வரும்போது இந்த செவரை தாண்டி தண்ணி வெளில வரும். அதுதான் ஃப்ளட். அந்த ஃப்ளட்டில் தான் LIC நகர் மடிப்பாக்கத்தில் இருக்க மொத்த இடமும் முழுகினது. இப்போ அதை நாங்கள் சொன்ன உடனே அதை பெருசாக்கி அகலப்படுத்தி வேலை பார்த்த உடனே இப்போ என்ன ஆச்சு? தண்ணி அழகாக போக ஆரம்பிச்சிருச்சு, அங்கே ஃப்ளட் வரல. ஸோ சின்ன விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வேலை பார்த்தோன்னு காட்டுறதை விட எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு குறை வராத அளவுக்கு செய்யணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. தேவையில்லைமா அங்கீகாரம்ன்றது நாங்கள் எதிர்பார்க்கறது மக்கள் காப்பாற்றப்படுறது அங்கீகாரம். அட்லீஸ்ட் வந்து கன்சர்ன் கேட்குற இடத்துல நாங்கள் இருந்துட்டோம்னா வேலை ஓவர். இதான் விஷயம். அந்த விஷயம் நடந்துட்டாங்கன்னா அரசாங்கம் இன்னும் ரொம்ப பெருசா வேலை பார்க்க முடியும். ஏன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நினைக்கக்கூடிய கண்ணோட்டத்துல எல்லாரும் இல்லைன்றதான் உண்மை.